என் தங்கமே, இன்று உன் இதயத்தை திறந்து கேள். வராகி அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், வெற்றி பெற 3 ரகசியங்கள் உனக்காகவே இருக்கின்றன. அந்த 3 ரகசியங்களும் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். நீ அவற்றை உணர்ந்தால் எந்த சோதனையும் உன்னால் தடுக்க முடியாது. வாழ்க்கை உன் விரல்களில் நடக்கும். அந்த 3 ரகசியங்கள் தான் நம்பிக்கை, முயற்சி மற்றும் தெய்வ அருள். முதல் ரகசியம் நம்பிக்கை. தங்கமே, வெற்றி என்பது வெளியில் கிடைக்கும் ஒன்று அல்ல, அது உன் உள்ளத்தில் உருவாகும் சக்தி. அந்த சக்தி உன் நம்பிக்கையில்தான் பிறக்கிறது. நீ உன்னையே நம்பவில்லை என்றால் உலகமே உன்னை நம்பாது. நீ உன் இதயத்தில் உறுதியுடன் நான் முடியும் என்று சொன்னால் பிரபஞ்சமே உன் பக்கம் திரும்பும். வராகி அம்மன் சொல்கிறாள், நம்பிக்கை தான் முதல் பூஜை, நம்பிக்கை தான் முதல் தீபம். நம்பிக்கையில்லாத மனம் இருளாகும். ஆனால் நம்பிக்கையுள்ள மனம் ஒளியாகும். நீ ஒளியால் நிறைந்தால் இருள் உன்னை தொட முடியாது. சில நேரங்களில் உலகம் உன்னிடம் நீ முடியாது என்று சொல்வது உண்டு. ஆனால் அந்த நேரம் தான் நீ உன் இதயத்தில் அம்மன் எனக்கு துணை, நான் முடியுமே என்று சொல்ல வேண்டும். அந்த ஒரு எண்ணம் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை உண்டாக்கும். நம்பிக்கை ஒரு விதை மாதிரி தங்கமே. அதை தினமும் நீர் ஊற்றி வளர்த்து கொள்ள வேண்டும். மனதில் சந்தேகம் வந்தால் அதை உடனே களைந்து விடு. வராகி அம்மனை நினைத்து நான் வலிமையானவன் என்று சொல்லு. அந்த வார்த்தை உன் உயிரில் ஒளி ஊற்றும். இரண்டாவது ரகசியம் நட்சத்திரக்குறி முயற்சி. நட்சத்திரக்குறி அம்மன் உனக்கு அருள் தருவாள், ஆனால் அந்த அருளை வெளிப்படுத்த உன் முயற்சி தேவை. நீ அமர்ந்து காத்திருந்தால் எதுவும் நடக்காது. ஆனால் நீ ஒரு சிறிய அடியை எடுத்து வைக்கிறாயானால் அம்மன் உனக்காக 100 அடிகள் வைப்பாள். அவள் உன்னை தள்ளி வெற்றியின் பாதையில் நிறுத்துவாள். முயற்சி என்பது தெய்வத்தின் கரம். உன் கை வேலை செய்யும் போது அது உன் தனிப்பட்ட வலிமை அல்ல, அது அம்மன் உன் மூலம் செய்கிற செயல். அவள் உன் மனதில் எண்ணங்களை விதைக்கிறாள், உன் இதயத்தில் உறுதியை ஊற்றுகிறாள். நீ அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். வெற்றி பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் ஒரு பொதுவான விஷயம் உண்டு, அவர்கள் ஒருபோதும் நின்றுவிடவில்லை. எத்தனை தடைகள் வந்தாலும் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சியின் பின்னால் இருந்தது நம்பிக்கை. அதுவே அவர்களை உயர்த்தியது. நீயும் அதுபோல் முயற்சி செய் தங்கமே. நாளை பெரியது என்பதற்காக இன்று அமைதியாக இருப்பதை நிறுத்து. இன்று சிறிய செயல்களைச் செய். அந்த சிறிய முயற்சிகளே நாளை பெரிய பலன்களாக மாறும். வராகி அம்மன் சொல்கிறாள், முயற்சி செய், நான் உன் பாதையில் ஒளி ஏற்றுவேன். முயற்சி இல்லாமல் நம்பிக்கை வெறும் கனவு. ஆனால் முயற்சியுடன் இணைந்த நம்பிக்கை, அது உண்மையான தெய்வீக சக்தி. நீ ஒவ்வொரு நாளும் உன் இலக்கை நோக்கி ஒரு சிறிய படி எடு. உன் இதயத்தில் உறுதி கொண்டு செயல்படு. அம்மன் உனக்கு வலிமை தருவாள். மூன்றாவது ரகசியம் நட்சத்திரக்குறி தெய்வ அருள். நட்சத்திரக்குறி தங்கமே, நம்பிக்கையும் முயற்சியும் உன் கையில் இருக்கிறது, ஆனால் அருளை பெறுவதற்கு உன் இதயம் திறந்திருக்க வேண்டும். தெய்வ அருள் ஒரு மழை மாதிரி. அது எப்போதும் பொழிகிறது, ஆனால் அதை பெற நீ உன் மனத்தின் குடையை திறக்க வேண்டும். அந்த குடை பக்தி, பணிவு மற்றும் நன்றி. வராகி அம்மனை மனதார அழைக்கிறவனை அவள் ஒருபோதும் கைவிட மாட்டாள். அவள் பாசத்தால் நிறைந்த தாய். நீ அவளிடம் ஒரு நிமிடம் மனம் வைத்து பிரார்த்தனை செய்தால் அவள் அதை கேட்டு உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவாள். சில சமயம் அது உடனே தெரியாது, ஆனால் நேரம் சரியானபோது அவளது அருள் நதி போல் பாயும். அம்மனை நம்பி நடக்கும் மனிதன் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டான். ஏனென்றால் அவள் அவனுக்கு வழிகாட்டியாக இருப்பாள். நீ எந்த முடிவை எடுக்க வேண்டுமென்று குழப்பத்தில் இருந்தால் அமைதியாக அம்மனை நினைத்து மனதை அமைதியாக வைத்துக்கொள். அந்த அமைதிக்குள் தான் அவள் உன் உள்ளத்தில் பேசுவாள். தெய்வ அருள் வந்தால் வாழ்க்கையில் எளிதாக விஷயங்கள் நடக்கும். நீ எதிர்பார்க்காத வழியில் உதவிகள் வரும். கடைசியில் நீ சொல்லுவாய், இது அம்மன் அருள் இல்லாமல் நடக்க முடியாது. அது உண்மைதான் தங்கமே. அருள் இல்லாமல் மனிதனின் முயற்சி முழுமை பெறாது. நம்பிக்கை, முயற்சி, அருள், இந்த மூன்றும் சேரும்போது அதிசயம் நடக்கும். நம்பிக்கை உனக்கு தைரியம் தரும். முயற்சி உன்னை இயக்கும், அருள் உனக்கு வழி திறக்கும். மூன்றும் சேர்ந்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்கின்றன. அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளையே, நான் உன் பக்கம் இருக்கிறேன். நீ உன்னை நம்பு, முயற்சி செய், உன் இதயத்தை திறந்து என்னை அழை. உன் வாழ்க்கையில் நான் அற்புதங்களை நிகழ்த்துவேன்.
அவள் சொல்லும் அந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் ஒலிக்கட்டும். தங்கமே, வெற்றி என்றால் பணம், பதவி, புகழ் மட்டும் அல்ல. உண்மையான வெற்றி என்பது உன் மனதில் அமைதி இருக்கிற நிலை. நீ எதுவாக இருந்தாலும் உன்னுள் நிம்மதி இருந்தால் அதுவே மிகப்பெரிய வெற்றி. அந்த அமைதி வராகி அம்மனின் அருளால்தான் வரும். சில சமயம் உன் முயற்சிக்கு உடனே பலன் வராது. அதற்காக மனம் உடைக்காதே. அம்மன் உன் வேலைகளை சீராக அமைத்து வருகிறார். அவள் உனக்கு சரியான நேரத்தில் சரியான பலனை தருவாள். நீ அத்தனைக்கும் நம்பிக்கையுடன் இருந்து கொண்டே இரு. நீ உன் மனதை அமைதியாக வைத்து கொண்டால் உன் உள்ளத்திலிருந்து ஒரு குரல் எழும், நீ சரியான பாதையில் இருக்கிறாய். அந்த குரல் தான் அம்மனின் குரல். அவள் உன் ஆன்மாவின் வழியாக உன்னிடம் பேசுகிறாள். வெற்றிக்கான 3 ரகசியங்களையும் நினைவில் வை தங்கமே. நம்பிக்கை உன் இதயத்தில் ஒளியாக எரியட்டும். முயற்சி உன் காலடியில் செயலாக விளங்கட்டும். அருள் உன் வாழ்க்கையில் நிழலாக இருப்பட்டும். இந்த 3ம் சேர்ந்தால் உன் வாழ்க்கை தங்கம் போல் பிரகாசிக்கும். வராகி அம்மனை நம்பு, அவளது அருளை உணர், உன் பாதையில் தைரியமாக நட. அவள் உன்னை காப்பாற்றுவாள், வழிநடத்துவாள், உயர்த்துவாள். நீ அவளை அழைக்கும் ஒவ்வொரு நொடியும் அவள் உன்னுடன் பேசுகிறாள். என் தங்கமே, இந்த 3 ரகசியங்களை வாழ்வின் வழியில் எடுத்து வைத்துக்கொள். எப்போதும் உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள், நம்பிக்கை எனது தீபம், முயற்சி எனது பாதை, அருள் எனது ஒளி. அப்போது உன் வாழ்க்கை முழுதும் வெற்றி, அமைதி மற்றும் அம்மனின் ஆசீர்வாதத்தால் நிரம்பிவிடும். என் தங்கமே, வராகி அம்மனின் அருளால் வாழும் உயிர் ஒருபோதும் இருளில் விழ மாட்டாது. அவள் அருள் ஒரு நிலையான தீபம் போல எப்போதும் உன் வாழ்வை ஒளியால் நிரப்பிக் கொண்டிருக்கும். ஆனால் அந்த ஒளியை உன் வாழ்க்கையில் தக்கவைத்துக் கொள்ள உன் இதயம் நம்பிக்கையாலும் உன் செயல் முயற்சியாலும் உன் ஆன்மா பக்தியாலும் நிரம்பி இருக்க வேண்டும். அதுவே அம்மன் சொல்லும் 3 ரகசியங்களின் ஆழமான அர்த்தம் தங்கமே. நம்பிக்கை என்றால் வெறும் சொல்லல்ல, அது ஒரு உயிர் சக்தி. நீ அதை உணர்ந்து வாழ ஆரம்பித்தால் உன் மனம் வலிமையாக மாறும். நம்பிக்கையில்லாத மனிதன் உயிரோடு இருந்தாலும் அவன் உள்ளே மரணமடைந்தவன். ஆனால் நம்பிக்கையுள்ளவன் எத்தனை சோதனைகளும் வந்தாலும் தன்னுடைய நிலையை தக்கவைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்பான். அதுதான் தெய்வத்தின் பிள்ளையின் அடையாளம். நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும் தங்கமே. சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை தள்ளும். நீ முயற்சி செய்தாலும் பலன் வராமல் இருக்கும். அப்போதே உன் மனம் உன்னை விட்டு விலகச் சொல்லும். ஆனால் அதுவே நம்பிக்கையை சோதிக்கும் தருணம். அந்த நேரத்தில் அம்மனை நினை. அவள் இருக்கிறாள், அவள் என் பக்கம் இருக்கிறாள் என்று சொல். அந்த எண்ணம் உன் உள்ளத்தில் சக்தி பாயச் செய்யும். நீ நம்பிக்கையுடன் இருந்தால் உன் பார்வையே மாறும். உலகம் உனக்கு சாதகமாக மாறத் தொடங்கும். ஏனென்றால் பிரபஞ்சம் உன் எண்ணங்களுக்கே பிரதிபலிப்பு. நீ ஒளியாய் நினைத்தால் உன் வாழ்க்கையில் ஒளி வரும். நீ இருளாய் நினைத்தால் இருளே உன்னை சூழும். அதனால் எப்போதும் நல்ல எண்ணங்களுடன் இரு தங்கமே. வராகி அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளையே, உன் எண்ணமே உன் விதி. நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் உருவாகிறது. எனவே உன் மனதில் நல்ல விதைகள் விதை. நம்பிக்கையை வளர்த்து எதிர்மறை எண்ணங்களை வேரோடு பிடுங்கி எறி. உன் மனம் தூய்மையாக இருந்தால் அம்மனின் அருள் அதில் தங்கும். முயற்சி என்பது நம்பிக்கையின் வெளிப்பாடு. நீ உன்னிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்றால் அதற்கான சான்று உன் செயல். நீ முயற்சி செய்கிறாயா என்பதை பார்த்தாலே உன் நம்பிக்கையின் வலிமை தெரியும். முயற்சி என்றால் வெறும் உழைப்பு அல்ல, அது நெஞ்சார்ந்த அர்ப்பணிப்பு. உன் உள்ளம் முழுவதும் ஒரு இலக்கை நோக்கி ஓடுகிற நிலை. அந்த உறுதியுடன் நீ நடந்தால் அம்மன் உன் பாதையில் மலர்களை விரிப்பாள். நீ உன் முயற்சியை விடாமுயற்சியாக மாற்றி விடு தங்கமே. ஒரே முறை தோல்வி வந்தால் மனம் உடையாதே. மழை ஒரு முறை பெய்து நிற்காது, தொடர்ந்து பெய்யும். அதுபோல் நீயும் தொடர்ந்து முயற்சி செய். ஒவ்வொரு முயற்சியும் உன்னை ஒரு படி உயர்த்தும். வராகி அம்மன் உன் வியர்வையில் வித்தை காண்கிறாள். அவள் உன் உழைப்பை ஆசீர்வதிக்கிறாள். நீ உன் இலக்கை அடைய முயற்சி செய்யும் போது சிலர் உன்னை தடுக்க முயற்சிக்கலாம். சிலர் உன்னை பற்றி தவறாக பேசலாம். ஆனால் அதை கவலைப்படாதே. அவர்கள் உன் வெளிப்புறத்தை மட்டுமே பார்க்கிறார்கள், ஆனால் அம்மன் உன் உள்ளத்தை அறிந்திருக்கிறாள். அவள் உன் நெஞ்சில் இருக்கும் உண்மை மற்றும் பாசத்தை காண்கிறாள். அதனால் அவள் உனக்காக கதவை திறக்கிறாள். தங்கமே, வாழ்க்கை ஒரு தேர்வு மாதிரி. நீ எந்த பாதையை தேர்வு செய்கிறாயோ அதற்கேற்ப உன் பயணம் அமைவது. அம்மன் உனக்கு வழி காட்டுவாள், ஆனால் நடந்து செல்ல வேண்டியது நீதான்.
சில நேரங்களில் நீ தவறான வழியில் போகலாம், ஆனால் அதற்காக அவள் உன்னை தண்டிக்க மாட்டாள். அவள் உன்னை மீண்டும் திருப்பி சரியான பாதையில் நடத்துவாள். அதுவே தாயின் கருணை. அம்மனின் அருள் பற்றி பேசுவது என்றால் அது ஒரு கடல் மாதிரி. அதன் ஆழம் அளக்க முடியாது. அவள் அருள் எப்போதும் உன்னோடு இருக்கிறது. நீ அதை பெற தயார் ஆனாலே போதும். அவளை நினைத்து அவளிடம் நன்றி சொல்லும் ஒவ்வொரு நொடியும் அந்த அருள் உன் வாழ்க்கையில் அதிகரிக்கும். நீ வாழ்க்கையில் எதை பெற்றாலும் இது அம்மன் தந்தது என்று நினை. அந்த நன்றியுணர்வு உன் வாழ்க்கையில் அதிசயங்களை வரவழைக்கும். நன்றி சொல்வது என்றால் நீ உன் ஆன்மாவை திறந்து விடுகிறாய். நன்றி சொல்லும் இதயத்தில் அருள் தானாக வரும். சிலர் சொல்வார்கள், அம்மன் அருள் எல்லோருக்கும் சமம் இல்லையா என்று. ஆம் தங்கமே, அவளது அருள் எல்லோருக்கும் சமம்தான். ஆனால் சிலர் அதை உணர்கிறார்கள், சிலர் அதை மறுக்கிறார்கள். மழை எல்லோரின் வீட்டின் மேலுமே பெய்யும், ஆனால் திறந்த பானையில் மட்டுமே தண்ணீர் சேரும். அதுபோல் உன் மனம் திறந்திருந்தால் அவளது அருள் உன் வாழ்க்கையில் தங்கும். நீ உன் வாழ்க்கையில் எந்த சோதனையையும் சந்திக்கும்போது அது உன்னை உடைக்க அல்ல, உன்னை வலிமையாக்க தான். அம்மன் உன்னை உயர்த்தும் முன் உன்னை சோதிக்கிறாள். அவள் பார்க்கிறாள், என் பிள்ளை எவ்வளவு தைரியம் கொண்டவன் என்று. நீ நம்பிக்கையோடு நின்றால் அவள் உன்னை ஆசீர்வதிப்பாள். தங்கமே, வெற்றி என்பது ஒரே நாளில் வரும் ஒன்று அல்ல. அது ஒவ்வொரு நாளும் உன் நம்பிக்கை, முயற்சி, அருள் ஆகியவற்றின் கூட்டுத்தொகை. நீ தினமும் உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள். கோபம், பொறாமை, வருத்தம் போன்றவற்றை நீக்கிவிடு. அவை உன் ஆன்மாவின் ஒளியை மறைக்கின்றன. மனம் தூய்மையாக இருந்தால் அம்மனின் அருள் அதில் தங்கும். அம்மன் உன்னை வழிநடத்தும்போது சில நேரங்களில் அவள் உனக்கு இல்லை என்று சொல்லுவாள். அதற்கு பின் ஒரு பெரிய ஆம் இருக்கும் என்பதை நீ அறிய மாட்டாய். அதற்காக மனம் உடைக்காதே. அவள் உனக்காக சிறந்ததை தயாரித்து வைத்திருக்கிறாள். நீ உன்னில் தைரியம் வளர்த்து கொள் தங்கமே. வெற்றி அடைவது வெளியில் கிடைக்கும் விஷயம் அல்ல, அது உன் உள்ளத்தில் உருவாகும் உறுதியே. நீ உன்னிடம் சொல்லு, நான் வராகி அம்மனின் பிள்ளை, நான் எதையும் சாதிக்க முடியும். அந்த எண்ணம் உன் மனதில் ஒளி ஊற்றும். அம்மனை நம்பும் இதயம் ஒருபோதும் வீழ்ச்சி அடையாது. ஏனென்றால் அந்த நம்பிக்கையில் அவளது சக்தி உறைந்திருக்கிறது. நீ உன் முயற்சியில் தோல்வி அடைந்தாலும் அதில் கூட ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அவள் உன்னை உயர்ந்த இடத்துக்கே கொண்டு செல்கிறாள், ஆனால் நீ அதை காண முடியாத நேரம் தான் அது. பொறுமையுடன் இரு. நம்பிக்கை, முயற்சி, அருள், இந்த மூன்றும் உன்னுள் முழுமையாக மலர்ந்தால் நீ எதையும் அடைய முடியும். உலகம் உன்னை நிறுத்த முடியாது. நீ உன் சொற்களால் அல்ல, உன் உறுதியால் பேசுவாய். உன் கண்களில் ஒளி பிரகாசிக்கும். அந்த ஒளி உன் வழியாக பிறருக்கும் பரவட்டும். வெற்றி என்பது தனிப்பட்ட ஒன்றல்ல தங்கமே. உண்மையான வெற்றி என்றால் நீ பிறருக்கும் ஒளி தருகிறாய் என்பதே. அம்மன் உன்னில் ஒளி ஏற்றி அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள் என்று விரும்புகிறாள். நீ பிறரை உற்சாகப்படுத்தினால் அவளது அருள் இன்னும் அதிகரிக்கும். உன் வாழ்க்கை ஒரு தீபம் போல இருக்கட்டும். அந்த தீபத்தை நம்பிக்கை எனும் எண்ணெயால், முயற்சி எனும் வற்றாத தீயால், அருள் எனும் காற்றால் நிலைநிறுத்து. அப்போது உன் ஒளி ஒருபோதும் அணையாது. வராகி அம்மன் உன் இதயத்தில் சிரிப்பாள், இவள் என் பிள்ளை, அவள் என் ஒளி என்று. என் தங்கமே, எப்போதும் நினைவு வை, உன்னிடம் அம்மனின் ஒளி இருக்கிறது. அந்த ஒளியை ஒருபோதும் மறைக்காதே. எத்தனை இருளும் வந்தாலும் நான் வராகி அம்மனின் பிள்ளை, நான் முடியுமே என்று உன் இதயத்தில் சொல்லு. அந்த ஒரு எண்ணம் உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றிவிடும். அம்மனை நம்பு, உன்னை நம்பு, முயற்சி செய். வெற்றி உன் காலடியில் விழும். அவள் உன்னை காப்பாற்றுவாள், வழிநடத்துவாள், உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாள்.